ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். வாங்க இன்னைக்கு கீ மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் காலங்காலமாக பாரம்பரியமாக எந்த மாதிரி இந்த மைசூர் பாக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக அளந்து எடுத்துக்கலாம். நான் கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கை வச்சு அப்படி இல்லைன்னா ஸ்பூனால் நல்லா அழுத்தமாக ஒரு கப் எடுத்துக்கோங்க. நல்ல பிராண்டட் கடலை மாவாக இருந்துச்சுன்னா மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை அந்த அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே கப்பால் சர்க்கரை அளந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கோம், அதுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கேன். சுகர் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் 1.5 கப் எடுத்துக்கலாம். நான் 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதே கப்பில் பார்த்தீங்கன்னா ஆயில், கீ எல்லாமே அளந்து எடுத்துக்கலாம். 3/4 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். 3/4 கப் கீ தனியாக எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கட்டும், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குங்க. இப்போ வாங்க கீ மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாம். நல்லா அடிகனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க கடலை மாவு உள்ளே சேர்த்து லேசாக வறுத்துடலாம். ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல் அப்புறம் ஈரத்தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி சூடேறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப நேரம் வறுத்தா கடலை மாவு வந்து ஒரு மாதிரி வாசனை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டிஃபர் ஆயிரும். இப்போ இந்த கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த மாவில் ஆயில், நெய் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் கீ சேர்த்துட்டேன். அதே கப்பில் ஆயிலும் சேர்த்துட்டேன். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஆயில், கீ ரெண்டுத்தையும் கடலை மாவோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்க் அப்படி இல்லைன்னா ஸ்பூனால் நல்லா கரைச்சிருங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஆயிலோ நெய்யோ கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா அந்த மைசூர் பாக்கோட டேஸ்ட் அப்படியே மாறிடுங்க. நான் ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி வச்சுட்டேன், கீ தடவி வச்சுட்டேன். இப்போ அதே நான்ஸ்டிக் பேனில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்து சுகர் சிரப் எடுத்துக்கலாம். சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் எடுக்க தெரியும்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் பிசுக்கு பதம் வந்தாவே போதும். அதனால தாங்க பாகு பதம் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னேன். பாகு பதம் இல்லாமையே நம்ம மைசூர் பாக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி எதுவும் பிடிக்காத அளவுக்கு. நம்ம மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே சுகர் சிரப்போட சேர்த்தோம்னா அங்கங்கே கட்டி பிடிக்கும். கிளறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேயே ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். அப்பப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யும் ஆயிலையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ரிப்பன் மாதிரி அப்படியே சுருண்டு வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வரும். அது வரைக்கும் கைவிடாமல் மட்டும் கிளறிக்குங்க. நான் ஃபைனலாக எடுத்து வச்சுருக்க கீயும் ஆயிலும் சேர்த்து முடிச்சிட்டேன். இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, எல்லா கீயுமே சேர்த்தாச்சு. இன்னும் 2 நிமிஷம் கிளறினா போதும். நல்லா சுருண்டு கரெக்டான பக்குவத்துக்கு மைசூர் பாக்கு வந்துருங்க. உடனே நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிரும். இந்த பாத்திரத்திலே இருந்துச்சுன்னா சூடோடு இருக்கும்போது மைசூர் பாக்கு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நான் உடனே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு மைசூர் பாக் ட்ரே இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துடலாம். என்கிட்ட இல்லாததால் நான் இதில் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். எதில் பிளேட்டிங் பண்ணால் என்னங்க, நமக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம். லேஸ் சூடு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ட்ரெடிஷ்னல் மெத்தட்.
கீ மைசூர் பாக். நான் டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துல பண்ணிட்டேன். இந்த மைசூர் பாக் பண்றதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. பிசுக்கு பதம் இருந்தாவே போதும். நான் பிசுக்கு பதம் எடுத்து தான் பண்ணியிருந்தேன். ஈஸியா பண்ணிரலாங்க. இந்த தீபாவளிக்கு இந்த மைசூர் பாக்க நீங்க செஞ்சு அசத்துங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் குடுத்து என்ஜாய் பண்ணுங்க இந்த தீபாவளிய. கண்டிப்பா அ இந்த மைசூர் பாக்க வந்து நீங்க ஒன்ஸ் வந்து கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்கிட்ட வந்து கரெக்டான ட்ரே கிடையாது. அதனால நான் பிளேட்ல வந்து கட் பண்ணியிருக்கேன். அங்கங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பீஸ் வந்து ஷேப்பே இல்லாம இருந்துச்சு. ஷேப் இல்லன்னா என்னங்க, நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மைசூர் பாக் வந்து நீங்க செஞ்சு பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த சாஃப்ட்டான மைசூர் பாக்கையும் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா மைசூர் பாக்? ட்ரெடிஷனல் மெத்தட் கீ மைசூர் பாக். நீங்க வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்க. அப்படியே இந்த மைசூர் பாக் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.